இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துக்கு நம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம்னு சொன்னோன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன சொல்ல போகிறேன், எந்த வசனத்தை வாசிக்க போகிறேன் என்று தெரிந்திருக்கும் நான் நம்புகிறேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஸ்க்ரீன்லேயும் அவங்க போடுவாங்க வசனத்தை. அப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார். எலும்புகள், அந்த எலும்புகள் எப்படிப்பட்ட எலும்புகள் தெரியுமா? ரொம்ப உலர்ந்து போன எலும்புகள். அந்த எலும்புகளில் உயிர் கிடையாது. அந்த எலும்புகளில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலை முழுவதும். அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகள்னால நிரப்பப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு. எலும்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு அந்த பள்ளத்தாக்கு அப்படின்னு சொன்னாலே அது பள்ளத்தாக்கு என்பது ஒரு தாழ்வான ஒரு பகுதி, ஒரு இருளான ஒரு பகுதி. பள்ளத்தாக்கே ஒரு கஷ்டமான ஒரு பாதை. அந்த பாதையில் எப்படிப்பட்ட எலும்புகள் இருக்கிறதுனா உலர்ந்து போன எலும்புகள். அந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. யாரு தெரியுமா? அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்த மக்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். நீங்களும் நானும் யாரு? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இல்லையா? அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா? என்ன சொல்றாங்களாம்? எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். இதுக்கு மேல ஒரு வாய்ப்பே இல்லை. எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று. எலும்புகள் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கா? அது உயிர் பெறும் என்று சொல்லி சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இதுக்கு மேல ஒன்றுமே நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற சூழ்நிலைகள் மத்தியில் நீங்க வந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த எலும்புகளில் உயிர் வந்தது. ஹல்லேலூயா. ஆவி பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய குடும்பம் அந்த எலும்புகள் பள்ளத்தாக்கு போல ஒன்றத்துக்கும் முடியாம அப்படியே உலர்ந்து போய் அப்படியே செத்து போன நிலைமையில, ஒருவேளை நாரி போன நிலைமையில அங்க சொல்றது போல நம்பிக்கையற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், நாங்கள் உலர்ந்து போயிட்டோம், எங்களுக்கு பணம் இல்லை, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்க சூழ்நிலை மாறும் நீங்க சொல்றீங்களா? ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆவி பிரவேசிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குடும்பங்கள்ல இறங்கி வரும் பொழுது, ஹல்லேலூயா, நம்முடைய வீட்டுல ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதை உயிர் பெற செய்வார். ஹல்லேலூயா. உயிர் பெற்று மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நின்றார்கள். ஹல்லேலூயா. காலூன்றி நின்றார்கள். இன்னைக்கு நம்மளால சில நேரத்துல பெட்ல இருந்து எழும்ப முடியல, இப்படித்தானே? ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படியே படுத்தே இருக்கலாம் போல இருக்கு. கால் ஊன்ற முடியல, கால் ஊன்றி நிற்க முடியல. சில பிரச்சனைகளை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல, எதிர்த்து நிற்க முடியல. சில குடும்பத்தினர் எதிர்த்து நிற்கும் பொழுது நம்மளால எதிர்த்து நிற்க முடியல. நம்ம பலனற்று போகிறது போல இருக்கிறதா? ஏன் நம்மளால எதிர்த்து நிற்க முடியல? இன்னைக்கு சில காரியங்களை தியானித்து அதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம திருப்பிக் கொள்ளும் பொழுது, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை விரோதிகள் ரொம்ப கொடுமையாய் ஒடுக்கினார்கள். 20 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தெபோராளை அழைத்து நீங்க எழுந்து யுத்தத்துக்கு போங்க, உங்க கையில அவர்களை இந்த சிசரா என்ற எதிரியை உங்க கரத்துல ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லும் பொழுது இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாருக்கும் யுத்த அழைப்பு வருகிறது.
ஆனால் எல்லாரும் அங்கே போய் நிற்க முடியல. ஏன்னு பார்க்கலாமா? நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரம் நம்ம நின்று அந்த ஆண்டவர் சமூகத்தில் நிற்க முடியாமல், ஆண்டவர் சமூகத்தில் நின்று அந்த மறைவான அந்த எதிரியை நம்ம எதிர்த்து நிற்க முடியாமல் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் காலூன்றி நிற்பீர்கள். ஹல்லேலூயா! நீங்கள் காலூன்றி நிற்பீங்க. நீங்கள் சொல்லலாம், ஒரு வேளை என்னால் ஜெபிக்கவே முடியல, எனக்கு தெரியுது நான் ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் ஜெபிக்க முடியல. எனக்கு தெரியுது இந்த காரியத்தில் ஜெபம் பண்ணால் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்னு தெரியுது, ஆனால் என்னால் ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்களா? அந்த மறைவாக இருக்கிற சத்ருவை நம்ம எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? நம்ம முழங்கால்களை முடக்கும் பொழுது, ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது தானே. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார், நீங்கள் காலூன்றி நிற்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களால் நிற்க முடியல. ஏன் நிற்க முடியல நம்ம பார்க்கலாமா? 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிப்பீங்களா? மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே நீ இருந்து விட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. ஹல்லேலூயா. இங்கே ஒரு கோத்திரம் பாருங்க, யுத்தத்துக்கு வரல. ஏன் வரல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவங்க மந்தைகளின் சத்தத்தை கேட்டுட்டு தொழுவங்களில் இருந்து விட்டாங்க. தொழுவங்கள்னு சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்துக்கு, வீட்டுக்கு அடையாளமாக இருக்குது. மந்தைகள்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், நம்முடைய கணவர், மனைவி, இப்படிப்பட்ட நபர்களை குறிக்கிறது. பாருங்க, அன்றைக்கு அந்த கோத்திரத்தார் மந்தைகளின் சத்தத்தை கேட்டு என் பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தில் பார்க்கணும், சமைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி குடும்பத்தையே கவனித்து விட்டு ஆவிக்குரிய காரியத்தில் அவங்களால நிற்க முடியாமல் போயிருச்சு. இன்றைக்கு நம்ம அம்மா எப்பவுமே கேட்பாங்க, சகோதரிகள் கூட்டத்தில், நீங்கள் எவ்வளோ நேரம் சமைக்கிறீங்க, அந்த சமைச்ச உணவை எவ்வளோ நேரம் சாப்பிட்றீங்க, ஆனால் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. உண்மையிலே மற்ற காரியங்களுக்கு, குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு, பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்களுக்கு, வீட்டில் பெருக்கணும், துடைக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். சில பெண்கள்லாம் பார்க்கும் பொழுது காலையில் 6 மணிலிருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக கிச்சன்லேயே இருப்பாங்க. அப்போ கிச்சன்லேயே இருக்கக்கூடாதான்னு கேட்குறீங்களா? அப்படி அல்ல. நம்ம துரிதமாய் நம்ம காரியங்களை நிறைவேற்றி விட்டு, நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு வேலைக்கு போகணும். அதுக்கு முன்பாக கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நிற்க இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த கோத்திரத்தார் பாருங்க, 17ஆம் அதிகாரத்தில், கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். இன்னொரு கோத்திரம், அவங்களும் அந்த யுத்தத்துக்கு வரலை. ஏன்னா அவங்க யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டாங்க. யோர்தான்னு சொல்லும் பொழுது அது பாடுகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அங்கே நம்ம யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கலாமா? யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். யாராவது ஒருவர் வாசிங்க. யோசுவா. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் பெட்டியை சுமக்கிற உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது, ஜனங்கள் யோர்தானுக்கு புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை யோர்தான் மட்டும் வந்தார்கள். 15ஆம் வசனத்தை பாருங்க. அந்த யோர்தான் எப்படிப்பட்டது? யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலிருந்து வருகிற தண்ணீர் ஒரு ஓரமாய், கீழிருந்து வருகிற தண்ணீர் பிரிந்து இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். பாருங்க, யோர்தான் அது கரை புரண்டு ஓடும். அப்போ அங்க பாருங்க, தண்ணி அப்படியே வெள்ளம் போல போகும் பொழுது அதை எதிர்த்து நம்ம போவோமா? நம்ம போக மாட்டோம். பார்த்தாலே ஐயோ என்னை இழுத்துட்டு போயிடும். ஆடு மாடுகள்லாம் இருக்கு, எல்லாம் தண்ணியில போயிடும். பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, மனைவிகள்லாம் இருக்கிறாங்க, ஸ்திரீகள்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் இழுத்துட்டு போயிடும். அப்ப யோர்தானாலே ஒரு பயம் இல்லையா? யோர்தானாலே ஐயோ பிரச்சனை, நமக்கு எதுக்கு, வேண்டாம், இங்கேயே இருந்துடலாம் என்று சொல்லி கீலேயாத் மனுஷர் என்ன செய்தார்கள்? அங்கேயே இருந்து விட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோர்தானின் தண்ணீரின் ஓரத்தில் ஆசாரியர்களின் உள்ளங்கால் பட்ட
மாத்திரத்தில் ஹalleluya அங்க ஓரத்துல தான் கால் வச்சாங்க. ஆனா அந்த யோர்தான் முழுவதும் பிரிந்தது. ஹalleluya இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து அப்படியே இருந்து விட்டீங்கன்னு வைங்களேன், அது நம்மளை பயமுறுத்தி கொண்டே தான் இருக்கும். பிசாசு பயத்தை உண்டு பண்ணுகிறவன், கலக்கங்களை உண்டு பண்ணுகிறவன். ஐயோ நம்மளை இழுத்துட்டு போய் ஐயோ நம்ம மடிந்து போயிடுவோம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார், அந்த யோர்தான்ல நீங்க காலை வைக்கும் பொழுது அது உங்களுக்காக பிரிந்து வழியை விடும். ஹalleluya ஹalleluya மனுஷர்கள் பிரித்தாங்களா? இல்ல, அவங்க காலை வைக்க சொன்னாரு, அங்க வைத்தார்கள். ஆண்டவர் வழியை உண்டு பண்ணினார். ஹalleluya இன்றைக்கு சில பிரச்சனைகள் தடையா இருக்கலாம், சில காரியங்கள் சில நபர்கள் தடையா இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம காலூன்றி ஆண்டவர் சமூகத்துல நிற்கும் பொழுது பாருங்க, அந்த யோர்தானா இருந்தால் என்ன, செங்கடலா இருந்தால் என்ன, அதை அவர் பிரிக்க அவரால் கூடும். ஹalleluya நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, அந்த பிரச்சனையில நம்ம நிற்கணும் என்று சொன்னா என்ன, திமிரா நிற்கிறதா இல்ல, ஆண்டவர் சமூகத்துல நிற்கணும். ஹalleluya இன்னொரு கோத்திரத்தார் என்ன செய்தார்கள்னு பார்க்கலாமா? அதே அதிகாரம் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அடுத்த பகுதியை வாசிக்கலாம். கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி விட்டது என்ன? ஹalleluya தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? கப்பல்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மக்களை கொண்டு செல்லுகிற ஒரு பேசஞ்சர் கப்பலாக இருக்கலாம். மற்றொரு கப்பல்கள் அந்த காலத்திலலாம் வியாபார கப்பல்கள் அதிகமாக இருந்த நாட்கள். வியாபாரத்துக்காக கப்பல்களில் பிரயாணம் பண்ணுவாங்க. இங்கிருந்து இருக்கிற சரக்குகளை அங்கே போய் இறக்குறதும் அங்கிருந்து கொள்முதல் பண்ணி கொண்டு வருகிறதும் இது ஒரு வியாபார கப்பலை குறிக்கிறது. பாருங்க, சில மனிதர்கள் வேலை பிசினஸ் இப்படியே இருந்து விட்டு ஆண்டவர் சமூகத்தில் நிற்கல. ஹalleluya இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் அப்படி வேலைக்கு போகிறதுக்கே டைம் இல்லை சிஸ்டர், வந்து நம்ம சமைச்சு பிள்ளைகளை பார்க்கறதுக்கே எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் எப்படி ஜெபிக்கிறதுன்னு சொல்றீங்களா? ஹalleluya நீங்கள் காலையில் எழும்புறதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது அன்றைக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் தருவார். இன்னைக்கு நம்ம எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்? வேலைக்கு போறதற்கா, குடும்பத்திற்கா, இல்ல ஆண்டவருடைய சமூகத்துல உட்காருவதற்கா? சில பேர் பார்த்திருக்கிறேன், அம்மா சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமையில கூட சில பேர் கடையை திறந்து வைத்திருக்கிறாங்க அப்படின்னு வேதனையா சொல்றதை நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் சமூகத்துல நம்ம போய் உட்கார நம்ம ஒருமுகப்படுறோமா? ஆண்டவர் சமூகத்துல என்ன நடந்தாலும் நீ அங்க போய் நம்ம விழுந்துடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கா? அநேகருக்கு இல்லை. அந்த கோத்திரத்தார் பாருங்க, கப்பல்களில் இருந்து விட்டார்கள். அதே வசனத்துல அடுத்த அந்த பகுதியை நம்ம பார்க்கலாமா? 17ஆம் வசனத்தின் அடுத்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, ஆசேர் மனுஷர் கடற்கரையில் தங்கி குடாக்களில் தாபரித்தார்கள். ஹalleluya கடற்கரையில் தங்கி விட்டாங்க, குடாக்களில் தாபரித்து விட்டாங்க. கடற்கரைக்கு நம்ம எல்லாரும் எதுக்கு போவோம்? போவே மாட்டீங்களா? என்ஜாய் பண்ணுறதற்கு, காற்று வாங்கிறதற்கு. சிலருக்கு பாருங்க என்ஜாய்மெண்ட்டே வாழ்க்கையாய் போயிடும். சிலருக்கு ஜாலியாக இருக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும், இதை உடுத்தணும் அதை உடுத்தணும், இதுவே அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறதுனால அவங்களால யுத்தம் செய்ய முடியல. அங்கே அந்த ஆசேர் மனுஷர் அவங்களால யுத்தத்துக்கு போக முடியல. ஏன்னா அவங்க குடாக்களில் தங்கி அது கடற்கரையிலே இருந்து விட்டார்கள். இன்றைக்கு உலகத்திலே நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளால காலூன்றி நிற்க முடியாது. ஒருவேளை உலகத்துல ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றது போல இருக்கும், ஆனா மறைவான அந்த வலைகளுக்கு நம் குடும்பம் இரையாகி விடுமே. இன்றைக்கு ஏன் நிற்க முடியல பாருங்க. அன்றைக்கு எலியா ஆகாபுக்கு முன்பாக ஓடினார். ஒரு குதிரையின் ரதத்துக்கு முன்பாக ஓடின ஒரு எலியா, அவ்வளவு ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொன்ன ஒரு மனிதர் பாருங்க, ஒரு மனுஷியுடைய வார்த்தையினால ஆகாபுக்கு முன்பாக ஓடினவர் அன்றைக்கு அவரால் ஓட முடியல, நடக்க கூட முடியல, உட்கார கூட முடியல, அப்படியே படுத்து விட்டார். ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு நிந்தையான வார்த்தைகள் சில நேரம் நம் காதுகள் கேட்கும் பொழுது பாருங்க, நம்மளால நிற்க முடியல, ஜெபிக்க முடியல, அப்படியே படுத்து விடுகிற சூழ்நிலை இருக்கிறதா? அன்றைக்கு கோலியாத் வந்து மிரட்டி கொண்டு இருந்தான்
இஸ்ரவேல் ஜனங்களை. கோலியாத் யுத்தம் செய்யலை, அம்புகளை ஏயல, குதிரை வீரர்களோடு வரல. அவன் வாயை திறந்து நிந்தித்து கொண்டிருந்தான். அந்த வார்த்தைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களால் எதிர்த்து நிற்க முடியல. சவுல் ஓடி ஒழிகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் குகைகளுக்குள் கெபிகளுக்குள் மறைந்து கொள்றாங்க. ஆனா ஒரு நபரால நிற்க முடிந்தது. யார் அது? தாவீது. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரோ அவரோடு இருந்ததுனால, அவர் எப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்ததுனால பாருங்க, அவரால் காலோன்றி நிற்க முடிந்தது அந்த பெரிய கோலியாத்துக்கு முன்பாக. இன்னைக்கு சில வார்த்தைகளை நம்ம கேட்டு அப்படியே மடிந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நீங்க அப்படியே மடிந்து போய் உட்காருவது ஆண்டவர் சித்தம் அல்ல. நீங்க காலூன்றி நின்று அந்த வெற்றியை காண்பது ஆண்டவருடைய சித்தம். ஹalleluya. ஆனா அந்த நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல ஒரு கோத்திரத்தாரை குறித்து நம்ம பார்க்கிறோம். 18ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். போர்க்களத்துல 2 கோத்திரம் மாத்திரம் நின்றார்கள். யாரு? செபுலோனும் நப்தலியும். என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க நின்றார்கள். 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5:20 நம்ம பார்க்கிறோம், வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் ஆயனங்கள் இருந்து செசராவோடே யுத்தம் பண்ணின. ஹalleluya. செபுலோனும் நப்தலியும் யுத்தம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லல, அவங்க நின்றார்கள். ஹalleluya. ஆண்டவர் சமூகத்துல நம்ம நிற்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு யுத்தம் உண்டாகும். ஹalleluya. நமக்காக வானம் யுத்தம் செய்யும், நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். எப்பொழுது? அவர் சமூகத்துல நம்ம நிற்கும் பொழுது. இன்னைக்கு நம்ம எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே என்னால் ஜெபிக்க முடியல, உங்களுடைய சமூகத்தில் நிற்க முடியல, நான் ஜெபிக்க வேண்டிய அளவுக்கு நான் ஜெபிக்கலை, என்னால் யுத்தம் செய்து ஜெபிக்க முடியல. சில குடும்ப பிரச்சனைகள், சில நிந்தையான வார்த்தைகள், சில போராட்டங்கள் என்னை அப்படியே அமர்த்தி விடுகிறது, அப்படியே என்னை அந்த பெட்லேயே நான் என்னை வைத்து விடுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் எழும்பி நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்னைக்கு எலியா அவர் படுத்து உறங்கினார் தான், ஆனால் ஆண்டவர் அங்க அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்த பொழுது அவர் புது பலனால எழுந்து நின்று 40 நாட்கள் ஒரே மட்டும் அவர் நடந்தார். ஹalleluya. எதனால தெரியுமா? அந்த அப்பம் அது வசனத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தை வாசிக்க வாசிக்க பாருங்க, அது வசனம் நம் கால்களுக்கு தீபம். எந்த வழியில போகிறதுன்னு தெரியல, எங்க நிக்கிறதுன்னு தெரியல, வசனம் கால்களுக்கு தீபம். ஹalleluya. அங்க தண்ணீரையும் ஆண்டவர் கொடுத்தார். ஹalleluya. அதே தான் நம்ம எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். ஆவி பிரவேசிக்க தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர், அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நம்ம வாழ்க்கையில வரும் என்றால், அந்த குடும்ப பிரச்சனைகளோ, நிந்தைகளோ, போராட்டங்களோ, உலகமோ நம்முடைய ஓட்டத்தை நிறுத்த முடியாது. ஹalleluya. நம்முடைய ஜெப வாழ்க்கையை அதை பறித்து கொள்ள முடியாது. ஹalleluya. நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே உம்முடைய கிரியை, உம்முடைய ஆவி என்னுடைய வாழ்க்கையில பிரவேசிக்கணும். நீங்க சொல்வீங்களா? ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் என் குடும்பத்துல பிரவேசிப்பாராக, உம்முடைய ஆவியானவர் எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள்ல பிரவேசிப்பாராக. கேளுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே அந்த எழும்பு பள்ளத்தாக்குல ஆண்டவரே ஒரு எழுப்புதலை நீங்க கொண்டு வந்தது போல, ஒரு பள்ளத்தாக்கை போல இருக்கிற என் குடும்பத்துல ஒரு எழுப்புதல், ஒரு உயிர் மீட்சி உண்டாவதாக. கேளுங்க ஆண்டவரே, செத்து போன என் ஜெப வாழ்க்கையில என்னால நின்று ஜெபிக்க முடியலையே, முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியலையே, என்னால அந்த மறைவான எதிரியை எதிர்த்து நிற்க முடியலையே, எதிர்த்து நிற்க என்னை திராணி உள்ளவளாய் மாற்றுங்க. எங்க பிள்ளைகளுக்காக, எங்க குடும்பங்களுக்காக நாங்க காலோன்றி நின்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஒரு சேனையாய் நிற்கணுமே. அப்பா, எங்களுக்குள்ள ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. ஹalleluya. ஒரு ஜெப ஆவி, ஹalleluya. ஒரு மன்றாட்டின் ஆவி ரீபாலா ஷகரதரவா இறங்குவதாக. ஆண்டவரே இந்த நாளில் ஒரு அற்புதமான மாற்றங்கள் ஆவியானவரே நீர் வந்தா எல்லாம் மாறுமே. நீர் வந்தா ஆண்டவரே பலன் அடைவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. நீர் வரும்பொழுது குறைவானது நிறைவாகும் என்று சொல்லி இருக்கிறீரே. அப்பா, கிருபை செய்வீராக. உம்முடைய ஆவியை எங்க வாழ்க்கையில ஊற்றுவீராக. ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் எங்கள் குடும்பங்கள்ல
கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆவியானவரே எங்க குடும்பத்தில் இறங்கி வாங்க. ஆவியானவரே